ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் பற்றி பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேரோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டி 2.0னால ரெடியூஸ் ஆகிருக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபேமஸாக எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுது. இதோட கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்குது. நான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் சொல்கிறேன். டவ் ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து 490 ருபீஸ்லேருந்து 435 ருபீஸ்க்கு ரெடியூஸ் ஆகுது. கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவோட ப்ரைஸ் வந்து 393 ருபீஸ்லேருந்து 340 ருபீஸ்க்கு குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிசான் கெச்சப் எல்லாராலையும் வாங்கப்படுது. 675லேருந்து 599 ருபீஸ்க்கு குறையுது. 850 கிராம்ஸோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் ப்ரூ காஃபி 75 கிராம்ஸோட ப்ரைஸ் 300 ரூபாயிலேருந்து 270 ருபீஸ்க்கு ரெடியூஸ் ஆகுது. கிசான் ஜாம் எல்லாராலையும் விரும்பப்பட்டு வாங்கப்படுது. 90 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ்க்கு குறையுது. பூஸ்ட் 124 ருபீஸ்லேருந்து 110 ருபீஸ்க்கு குறையுது. இந்த ப்ராடக்ட்ஸ் நான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் விரும்ப வாங்கப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ரைஸ் குறையிறதுனால கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாகும். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேரோட ப்ரைஸ் வந்து 2580 ரூபா இருக்குது. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20.7% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1.67% கொடுக்குறாங்க கன்சிஸ்டண்ட்டாக. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6 லட்சம் கோடி இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக தான் இருக்குது. பட் இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20%ங்கிறது ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன். ஸ்டாக்கோட பிஇ வந்து 57. சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 ரூபா ரேஞ்சில் இருந்தது. நல்லா இறக்கம் கொடுத்து 2100 பக்கம் போயிட்டு திரும்ப ரிவர்சல் எடுத்திருக்கு. ரிவர்சல் எடுத்து இப்போது ஒரு 2200 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து இந்த ஒரு நியூஸ்னால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா வரும். அதனால் இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதுலேருந்து 3000 ரூபா வரைக்கும் லாங் டேர்மில் போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேர் வந்து லாங் டேர்ம்க்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 101% இருக்குது. இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். 1 2ன்ட்டு. ஏன்னா ப்ரைஸை பற்றி யோசிக்காதீங்க. ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரேடியாக வாங்க முடியலன்னா கூட, பல்க் குவான்டிட்டிஸ் வாங்க முடியலன்னா கூட, கரெக்ஷன்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணும்போது ரிவர்ஸில் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.